வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போது செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தாங்க சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அளவு சேர்க்குறேன், எவ்வளோ மசாலா சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசி அளவுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சேர்க்குறோம். அதுக்கு 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடான பிறகு இது கூட 4 ஏலக்காய், 4 லவங்கம், கொஞ்சம் ரோல் பட்டை, கூடவே 2 ஃப்ரிஞ்ச் இலை. இது ரொம்ப நேரம் பொரிய விடாது. எப்போவுமே பிரியாணிக்கு மட்டும் போட்ட லேசாக பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை எப்படி வதக்கணும் அப்படின்னா நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். இந்த கலர் மாறிட்டு லேசாக பொன்னிறமாக வரந்தொட்டிக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரந்தொட்டிக்கு நமக்கு வதக்கணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் அப்படியே நீல வாக்கில் வகுந்துட்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸில், பெரிய தக்காளி இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துங்க போதும். இப்போ தக்காளி கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இப்போ தக்காளியும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு தக்காளியும் நல்லா வதங்கிடணும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இதே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதே நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக இது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் காஷ்மீர் மிளகாய் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை. பிரியாணிக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இந்த மசாலாவையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் மசாலாலாம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பச்சை வாடை வந்துட்டு கிண்டிட்டு இப்போ இது கூட நான் ஒரு இப்போ 500 கிராம் அளவு தான் அரிசி எடுத்திருக்கோம். நான் 600 கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிக்கனே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலா கூட வதங்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கனை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. அப்படி இது பண்ணும்போது நமக்கு அந்த சிக்கன்லேயும் நல்லா மசாலா சார்ந்துருக்கும். சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு வெந்துடும். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் வேணாம். அந்த தண்ணியும் நமக்கு வற்றிடும். நல்லா இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி அளவு சேர்க்கும்போது நமக்கு அதிகமாகிடும் தண்ணி. பாருங்கள், சிக்கனும் நமக்கு நல்லா வெந்திருக்கும். பார்க்கும்போது அந்த மசாலாவும் நல்லா சிக்கனில் சேர்ந்துருக்கும். நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. அடி எதுவும் பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. நம்ம சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டான அளவில் இருக்கும். தண்ணி எதுவும் இது பண்ண வேணாம். நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அதே மாட்டம் அரிசியை போட்டு ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. அரிசி உடஞ்சிட்டோம். லேசாக சும்மா இது மாதிரி கிளறி விடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன்லேயும் தண்ணி வரும் லேசாக சூஸாக. அதனால் 1.25 அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு நம்ம தண்ணி அரிசி எடுத்துருக்கோன்னா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க போதும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ உப்பு போதுமாக பார்த்துருங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். உப்பு போதுமாக பார்த்துட்டு நமக்கு லேசாக உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ லேசாக கிண்டி விடுங்க. கிண்டிட்டு ஸ்டவ்வை நல்லா ஹையில் வச்சுடுங்க. நல்லா ஹையில் வச்சுட்டு கொதிக்கிறோம். கொதி வந்த பிறகு இது கூட சின்ன லெமனில் பாதி லெமன் மட்டும் சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து லோவில் வச்சுட்டு மூடி வச்சு மூடிடுங்க. இப்படி மூடும்போது நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் வைக்கணும். 15 நிமிஷத்துலேயே அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா பிரியாணி வெந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் லேசாக சூசியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிவிடுங்க, கரண்டி வச்சு கிண்டாதீங்க, லேசாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதை வேறு இதில் மாற்றிட்டு ஒரு டவா நல்லா சூடு பண்ண டவா வந்து வச்சுக்கலாம். அது மேலே தூக்கி வச்சுடுங்க. வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அந்த சூசியாக இருக்கிற பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். உடனே கரண்டி மட்டும் வச்சு கிண்டிடாதீங்க. சும்மா நீங்கள் இப்படி எடுத்து மட்டும் பாருங்கள். இப்படி கரண்டி வச்சு நீங்கள் கிண்டினீங்க அப்படின்னா சூடாக இருக்கும்போது உடஞ்சி போயிடும் நமக்கு ரைஸு. நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. அப்படியே மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட ஆரம்பிங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.